ஹலோ டாக்டர், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 5th டே ஃபைனல் டே வந்து நம்ம முக்கியமான ஒரு டாபிக் லங் கேன்சர் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சொன்னீங்க ஆஸ்துமா வந்து அலர்ஜினால, டிபி வந்து காற்றுனால வருது அப்படின்ட்டு. ஸோ மெயின் காஸ் ஃபார் லங் கேன்சர் என்ன டாக்டர்? லங் கேன்சர்மா இஸ் மோர் இரிட்டேஷன். எப்படி சிஓபிடினாக்க இட் இஸ் மோர் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட், ஆஸ்துமா இஸ் அலர்ஜி, டிபி இஸ் பாக்டீரியா. திஸ் இஸ் மோர் ஆஃப் க்ரானிக் இரிட்டேஷன் அண்ட் மியூட்டேஷனில் செல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாயில் புயலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாக்கா மவுத் கேன்சர் வரும். இந்த காஷ்மீரில் கோல்டாக இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து நெருப்பாண்டியே உட்காருவாங்க. ஸோ இங்கே காங்கிரின்னு சொல்லுவாள், செஸ்ட்டில் வந்து கேன்சர் வரும். அதே மாதிரி ஸ்மோக்கிங்னால யூ கெட் க்ரானிக் இரிட்டேஷன் and that is that's the cause of cancer. And cancer, what happens is there's mutation of cell வந்து mutate ஆகிடும், quick multiply ஆக ஆரம்பிச்சிடும், and it becomes a disease cell. That is what is cancer. கேன்சர் வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பீக் ஸ்டேஜ் வந்து டெத் தான் அப்படின்ட்டு, வேறு வழியே இல்லை அப்படின்னு. லங் கேன்சரும் அதே மாதிரி தானா? லங் கேன்சர்ன்றது முதல்ல பினைனா மெலிக்னண்ட்டாக. Malignant lung cancer, any cancer which is malignant, be it in the lung or any other part, இதை வந்து early diagnose பண்ணி அதை ஸ்ப்ரெட் ஆகாமல் லிம்ஃபேட்டிக் ஸ்ப்ரெட்னுவா, எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது தான் முக்கியம். ஏர்லி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணாக்க the chances of recovery are good. Later stages ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, பிலோ த டயஃப்ரம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஆக்சிலாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, பிளட்டில் லிம்ஃபேட்டிக்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா எஸ், தி ப்ரோக்னோசிஸ் இஸ் பேட். ஓகே, இப்போ வந்து கேன்சர் ப்ரோன் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நார்மலாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போனால் போதுமா, இல்லை வந்து ஒரு லங் கேன்சர் இருக்கிறவங்க வை ஷுட் தே கம் அண்ட் மீட் அ பல்மனாலஜிஸ்ட்? இப்போ கேன்சர்னாக்கா எப்படி தெரியும்? இரும்பல் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும் இல்லைங்களா, இரும்பல் இருக்கும், சளி இருக்கும், காய்ச்சல் இருக்கும். தே வில் கம் வித் லங் ப்ராப்ளம்ஸ். நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தோம், ஒரு சிடி எடுத்தோம்னாக்கா அதில் வந்து அப்நார்மலாக க்ரோத் தெரிஞ்சதுனாக்கா தட்ஸ் த டைம் வி ரெஃபர் தெம் டு அ கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், ஆங்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆங்காலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் இருக்காங்க, சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் இருக்காங்க. டிபெண்டிங் அப்பான் the spread of the cancer, depending upon the findings of our investigations, we send them either to a medical oncologist or a surgical oncologist, or they might have to together handle the thing. The medical and the surgical oncologist என்றவங்க, oncologist என்றது இந்த கேன்சர் ட்ரீட் பண்ணுறவங்க, இவங்க வந்து they will together handle the whole problem. ஓகே, இதுக்கு வந்து இந்த லங் கேன்சருக்கு வந்து லங் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை இந்த ஆர்கன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஒரு பேஷண்ட்டுக்கு லங் கொடுக்குறோன்னாக்கா அவங்களுடைய லங் இல்லை, இன்னொருத்தருடைய லங், அது கிராஸ் மேட்ச் பண்ணுவாங்க, டிஷ்யூ கிராஸ். யூஸ்வலாக பொதுவாக ரிலேட்டிவ்ஸ் தான் கொடுக்கணும்னுவாங்க, பிளட் கிராஸ் மேட்ச் பண்ணுவாங்க, டிஷ்யூ கிராஸ் மேட்ச் பண்ணுவாங்க. என்ன தான் பண்ணாலும் அது வந்து அந்த உடம்புக்கு அது ஒரு ஃபாரின் பாடி தான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் லைஃப் லாங்காக தே ஹாவ் டு பி ஆன் இம்யூனோசப்ரெசன்ஸ்ன்ற மருந்து. இந்த இம்யூனோசப்ரெசன்ஸ்ன்றது இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஐ திங்க் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் டூ ஏர்லி டு டாக் ஆஃப். ஆல்தோ இட் இஸ் பீங் டன், இட் இஸ் ஒன்லி அஃபோர்டபுள். யாரால் முடியுமோ, காசு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் தவிர காமன் மேனுக்கு ஐ வுட் நெவர் ரெக்கமெண்ட் தட், பிகாஸ் அவங்க அதோட தே வில் சஃபர் மோர், their family will suffer more because of that. ஓகே, எந்த ஸ்டேஜில் வந்து லங் கேன்சரை டயக்னோஸ் பண்ணலாம்? Very early stage also it can be diagnosed. See, for example, a patient வருது, அவங்களுக்கு இரும்பல் இருக்குது, இருமும்போது சார் ரத்தம் வந்துருச்சு, சளியில் ரத்தம் வந்தது அப்படின்னாக்கா இமீடியட்டாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்க போகிறோம். செஸ்ட் எக்ஸ்ரேல சரியாக ஒன்றும் தெரியலனாக்கா ஒரு சிடி எடுக்க போகிறோம். சிடி எடுக்கலைனாக்கா ஒரு ப்ராங்கோஸ்கோப்பி பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ அதிகமாக ஆகிடுச்சு சார், இவ்வளோ ரத்தம் வந்துச்சுன்ட்டு வந்தாக்கா already 1 month is lost, and cancer mutates very fast. Okay, so everything, any prognosis, generally பொதுவாக prognosis of any disease, எப்படி எந்த அளவு குணமாகும், எவ்வளோ இதாகும், எவ்வளோ காப்பாற்றலான்றது, how early you come with your complaints. Basically is applicable for any disease பொதுவாகவே. ஓகே, இப்போ இந்த ஆஸ்துமா, டிபி, சிஓபிடி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் லங் கேன்சர் வருமா? வரலாம், வரக்கூடாதுன்றது ஒன்றும் இல்லையே. ஃபார் ஏன் சிஓபிடி ஏன் வந்துச்சு? பிகாஸ் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹசார்ட், பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். நவ் தட் இட் செல்ஃப் இஸ் an irritant that can cause mutation. Anything can happen. That is what. See, these are all, everything is in the lung. How can a patient bear so much of diseases, doctor? See, it starts off as a small thing, ma'am. குழந்தை
வயிற்றில் வளர்கிற குழந்தை கூட ஒரு சின்ன ஸ்பெக்காக தான் ஆரம்பிக்குது. இட் பிகம்ஸ் அ ஃபுல் ப்ளோன் சைல்ட் வித் ஆல் ஃபீச்சர்ஸ், 2 கண், ஒரு மூக்கு, 2 காது. இட் க்ரோஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி தான் ஆல் தீஸ் திங்ஸ் தே க்ரோ ஓவர் அ பீரியட். சின்ன ப்ராப்ளம் இருக்கும்போது அது கவனிக்காமல் விட்டாக்கா அது பெரிய ப்ராப்ளமாக லேண்ட் அப் ஆகுதான் ஆகும். இட் ஹேஸ் டு, தெர் இஸ் நோ அதர் வே. டாக்டர், ஸ்மோக்கர்ஸ் கிட்ட ஜென்ரலாக என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, செயின் ஸ்மோக்கர்ஸ்க்கு தான் வந்து கேன்சர் வரும், ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் குடித்தா வந்து ஒன்றும் ஆகிடாது அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டு நம்மக்கிட்ட வந்தது. அவர் வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டார். அவர் சொல்கிறாரு, சார் நான் டீ காஃபி கூட குடிக்கிறதில்ல சார், நான் வெறும் பால் தான் சார் சாப்பிடுவேன், வெத்தலை பாக்கு போடுறதில்ல, ஸ்னஃப் யூஸ் பண்ணுறதில்ல, சிகரெட் குடிச்சதே இல்லை, எனக்கு எப்படி சார் கேன்சர் வந்தது? அவர் என் கூட அவர் நிற்கிறார் பாருங்கள், என்னை கூப்பிட்டு வந்திருக்கவர். அவர் ஒரு நாளைக்கு 10 பேக்கெட்டு குறைஞ்சது குடிக்கிறாரு. இப்போது 5 பேக்கெட்லேருந்து ஆரம்பித்தார். அவர் செயின் ஸ்மோக்கிங்காக பண்ணிட்டே இருப்பார். அவர் நல்லா இருக்காரு சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹியூமன், நம்ம பாடியுடைய ரியாக்ஷன் தான். எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட் மேம். இப்போ ஒரே வீட்டில் பிறந்த குழந்தைங்க, ஒரு அண்ணன் தம்பி தஞ்சை ஏடுங்க, அவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க, இவங்க ஒரு மாதிரி, ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒன்று வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இது வந்து பாடி, எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட். எனி நம்பர் ஆஃப் பாடிஸ் யூ டேக், எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட். சம் பாடிஸ் ரெசிஸ்ட், சம் பாடிஸ் டோன்ட். அது ஏன் எனக்கு வந்தது, ஏன் அவங்களுக்கு வரல என்று சொல்கிறதுக்கு அது எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ வந்து ஜென்ரலாக கேன்சர் இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும், அடிக்கடி ஃபீவர் வரும், ஸோ நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ லங் கேன்சர் இருக்கும்போது அதெல்லாம் வரும். கேன்சர் இருக்கும்போது இல்லை, இட்ஸ் ட்ரீட்மெண்ட். எந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் பண்ணாக்கா யூஸ்வலாக முடி விழுந்துருவாங்க, ஹீட்டு இதெல்லாம் இருக்கும். பட் இப்போ வந்துங்க தி மாடர்ன் எக்யூப்மெண்ட், தட் இஸ் ஒன் திங். சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்து சிலது நல்லதாக இருக்குது, சிலது கெட்டதாக இருக்குது. இது நல்லது என்னென்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக, முதல்ல எப்படி இருக்குன்னாக்கா மருந்து கீமோதெரப்பி என்னவான் பிளட்டில் மருந்து கொடுப்பாங்க. அது கொடுத்தா என்ன ஆகும், அந்த பிளட்டில் ஃபுல்லாக உடம்புக்கெல்லாம் பாதிக்கும். இப்போ கொடுக்குற மருந்து ஸ்பெசிஃபிக், கேன்சர் ஸ்பெசிஃபிக் செல்ஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ரேடியேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, ரேடியேஷன் வந்து பின் பாயிண்ட் ரேடியேஷன். இப்போ வாரில் பின் பாயிண்ட் பாம்பிங் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இட்ஸ் பின் பாயிண்ட்டு. It is only targeted at the cancerous area, the surrounding tissue. So the complications of treatment of cancer with modern thing is much reduced. Modern machinery, modern medicine, modern techniques, definitely the suffering of the patient is much reduced. Okay, on the technical aspect, treatment process like chemotherapy and radiotherapy என்ன difference இருக்கு? Chemotherapy is மருந்து putting into the body. Radiation is giving radiation, irradiating the person. So இது வந்து there are different ways of treatment. See, for example, இப்போ ஒரு கேன்சர் டிடெக்ட் பண்ணாக்க அது வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அது அசஸ் பண்ணணும், அது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லிமிட்டடாக இருந்துச்சுன்னாக்கா அதை ரேடியேட் பண்ணலாம். உடம்புல இருக்கிறத மருந்து கொடுத்து கீமோதெரப்பி கொடுக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்டென்ட், த ஸ்ப்ரெட், த டைப் ஆஃப் கேன்சர். கேன்சர்லேயும் விதவிதமான கேன்சர் இருக்குது. ஸோ தி டைப் ஆஃப் கேன்சர், தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்ப்ரெட், தி நேச்சர் ஆஃப் திங், ஆல் திஸ் இதெல்லாம் திஸ் இஸ் த ஜாப் ஆஃப் தி ஆங்காலஜிஸ்ட். அவங்க தான் அதை வந்து தே வில் ஹேவ் டு டிசைட் பை தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து இப்படி தான் பண்ணணும், இதுக்கு முதல்ல சர்ஜரி பண்ணணும், அது வெட்டி இந்த துண்டு எடுத்துகிட்டு அப்புறம் மீதி ஏரியாவை ரேடியேட் பண்ணலாம், கீமோதெரப்பி தரலாம், இல்லை இது சர்ஜரி நைஃப் வைக்கக்கூடாது, இது வெறும் கீமோதெரப்பி தான் கொடுக்கணும், ரேடியேஷன் தான் கொடுக்கணும். தீஸ் ஆர் ஆல் ஜாப்ஸ் தட் த ஃபைனல் திங்ஸ் விச் த டாக்டர் வில் ஹேவ் டு டிசைட். பேசிக்கலி தி only thing is the modern thing has definitely given relief and also more specific for treatment. ஓகே, நீங்கள் வந்து டிபி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு வியாதி அப்படின்னு சொன்னீங்க, நிறைய பேருக்கு இப்போ இருக்குது அப்படின்னு. அது மாதிரி லங் கேன்சர் வந்து நம்ம இந்தியாவில் எத்தனை பேருக்கு டாக்டர் இருக்குது? ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்தாக்க நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இட் இஸ் தி இன்சிடென்ஸ் இஸ் ஆன் த ரைஸ். இன்சிடென்ஸ் ஆன் த ரைஸ் ஃபார் மோர் தென் ஒன் ரீசன். முதல்ல டயக்னோஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு, இப்போ டயக்னோஸ் பண்ண முடியுது. முதல்ல செஸ்ட் எக்ஸ்ரே மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ எம்ஆர்ஐ எடுக்கிறோம், சிடி எடுக்கிறோம். ஸோ பெட்டர் பயாப்சி எடுக்குது. முதல்ல பயாப்சி எடுக்கணும்னா மேலேருந்து ஊசி குத்தி பயாப்சி எடுப்பா. இப்போ வந்து ப்ராங்கோஸ்கோப்பியில் பெயின்லெஸ்ஸாக உள்ளே போட்டு ஒரு பைட் எடுத்துடுறா. ஸோ மோர் அண்ட் மோர் ஈஸி ப்ரொசீஜர்ஸ் you are able to diagnose. So incidence of cancer திடீர்னு ரைஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. We are able to detect more number of cases because of better facilities. Okay, again do's and don'ts lung cancer patients க்கு என்ன சொல்வீங்க? ஸ்னஃப் யூஸ் பண்ணாதீங்க, டொபாக்கோ வச்சு சூ பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, ஃபேமிலியை பாதிக்காதீங்க பேசிவ் ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு.
I mean, don't do things which are unnatural. Do normal things. Take fresh, good food, healthy food, fresh air. Do I mean, don't involve. I mean, smoke actually. ஸ்மோக் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா என்ன ஸ்மோக் பண்ணால் என் தூக்கம் போயிடுது நான் ஃப்ரெஷ் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நிக்கோட்டின் வந்து வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ பிளட் இன்னும் கொஞ்சம் சப்ளை குறையும் போது அது எப்படி அலர்ட் ஆகிட்டாங்கன்னு புரியல. சிலவங்களுக்கு தே ஹேவ் திஸ் ஹேபிட். இந்த ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓல்ட் பீப்புள் டாய்லெட்டுக்கு போனால் ஒரு பெரிய சுருட்டு வச்சுட்டு போவாங்க வாயில். தே கீப் அ சுருட்டு. தே ஃபீல் தட் இஃப் தட் சுருட்டு இஸ் தேர் தே ஆர் ஏபிள் டு ஹேவ் அ ஃப்ரீ. I mean, these are all beliefs, but this has got absolutely nothing to do with the reality. They are cheating themselves. It's only cheating themselves. ஸோ சிஓபிடி அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஹோலிஸ்டிக் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. லங் கேன்சருக்கும் அந்த மாதிரி இருக்கா வித்தவுட் யூசிங் எனி மெடிசன்? No, not possible. See, holistic method வந்து என்ன சொன்னேன்னாக்கா, I only suggested that there are, இப்போ நான் am an allopathic doctor. நீங்கள் என்கிட்ட தான் வரணுன்ற அவசியம் இல்லை. There are other methods of treatment. சில மருத்துவர் வந்து என்னோட பெட்டர் ட்ரீட் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசனில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் சொல்லணும். தவிர இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் சுவாசம் எடுத்தாக்கா எப்படி நீங்கள் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிட்டீங்க, அது எப்படி நீங்கள் வெறும் சுவாசம் எடுத்துகிட்டு வெறும் ப்ரீதிங் டெக்னிக் பண்ணிவிட்டு இது பண்ண முடியுமா? அது ஆஸ்மாக்கு அது வந்து தட் கேன் பி ரிவர்ஸ்ட், தட் கேன் பெட்டர் ஆக்சிஜன். பட் இது வந்து இட்ஸ் அ வியாதி. ரியல் குவாலிஃபைடு அந்த காலத்து டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னாக்கா ஆயுர்வேத், ஹோமியோபேத், சித்தர்கள் இருந்திருக்காங்க, அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இதெல்லாமே அவங்க கிட்ட எஸ் தெர் மைட் பி ட்ரீட்மெண்ட், பட் டுடே how much knowledgeable they are, it all depends on their thing. But definitely there must be methods of treatment, slower methods, probably early disease la. டாக்டர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே there's so much of positive vibration. ஸோ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க பாசிட்டிவாக? திஸ் இஸ் ஒன் திங். இப்போ ஒரு நார்மலாக சொல்லுவாங்க பாசிட்டிவ் பர்சன் அண்ட் நெகட்டிவ் பர்சன் சொல்லுவாள். ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு பாதி கிளாஸ் தண்ணி வச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் பர்சன்கிட்ட கேட்டாக்கா ஹாஃப் கிளாஸ் ஃபுல்லுன்னு சொல்லுவாங்களாம். நெகட்டிவ் பர்சன்கிட்ட கேட்டாக்கா இது ஹாஃப் கிளாஸ் எம்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன, வாட் டஸ் இட் மீன்னாக்கா தட் ஆட்டிடியூட் ஆஃப் த பர்சன். ஒரு டாக்டர்கிட்ட வர்ற ஒரு பேஷண்ட் கஷ்டத்தோடு வருது. அந்த கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு 4 வார்த்தைகள், அவங்களுக்கு மூஞ்சி சுளிக்காமல் அவங்க ஒரு 10 தடவை கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து, கவலைப்படாதீங்க இந்த ப்ராப்ளம் இருக்குது, பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சது செய்வோம், வீல் டூ அவர் பெஸ்ட், ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க, எங்கிட்ட வந்தீங்கல்ல இப்போ இது இந்த பாரம் என்கிட்ட விடுங்க, நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க. இது வந்து திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்கிங் த பேஷண்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள், மேக்கிங் த ரிலேட்டிவ்ஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் ஓவராலாக அந்த பேஷண்ட்டை வந்து குணமாகிறதுக்காக அந்த ஒரு பாசிட்டிவ் இது. நான் வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய டாக்டர்ஸு என் தாத்தாவை ட்ரீட் பண்ணதை பார்த்துருக்கேன். லேட் டாக்டர் சதாசிவம், என்னுடைய குருநாதர் டாக்டர் கேவி திருவேங்கடம், அவங்க அப்ரோச் டு த பேஷண்ட், அவங்க எப்படி அந்த சிரிச்சுக்கிட்டே டாக்டர் மோகன் ராவ், இவங்கெல்லாம் டாக்டர் சரஸ் சந்திரா, ஐ கேன் கோ ஆன் டெல்லிங் நேம்ஸ், டாக்டர் சாம் ஜிபி மோசஸ், டாக்டர் ஏஎம் செல்வராஜ், ஒவ்வொருத்தருடைய அப்ரோச்சு, அந்த பேஷண்ட்டை கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பேஷண்ட்டை கொடுக்குற தைரியம். நீங்கள் வந்து பேஷண்ட் வந்த உடனே ஒரு கடி கடிச்சிட்டு நீ சாப்பிடு, 2 எத்தனை தடவை பதில் கொடுக்குறது அப்படின்னாக்கா, இன்னும் ஏற்கனவே கஷ்டத்தில் வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு விதி இல்லை, வந்திருக்கோம் நம்ம போனோம். அது இல்லாமல் when you give them that positive sense of being இல்லை, that itself gives is 50. ஆக்சுவலாக அங்கே பார்க்க போனாக்கா எல்லா டாக்டரும் அதே மருந்து தான் எழுதுகிறோம். இப்போ டைஃபாய்டுனா ஒரு மருந்து தான், நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் டைஃபாய்டு மருந்து தான் எழுதி கொடுக்க முடியும். ஆனால் ஒரு இந்த கைராசின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கைராசின்றது என்னன்றது என்ன புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, நம்ம நடந்துக்கிற விதத்தில் தாங்க, நம்ம எடுத்து காட்டுறதில்ல, நம்ம சொல்கிறதில்ல, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, இந்த பேஷண்ட் புரிஞ்சுக்கிறதில்ல. அண்ட் யூனோ தட் வைப்ரேஷன் விச் யூ ஹேவ், ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் அ குட் டாக்டர் அண்ட் தட் இஸ் வாட் யூ கேன் கால் இட்ஸ் கைராசி. நம்ம டாக்டர்கிட்ட போனால் நம்ம போனோம், கஷ்டமாக போனோம், ஒரு நல்லா ஆகுறதோ ஆகலையோ, திஸ் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட், கடவுள். நம்மளால் ஒன்றும் பண்ண, எந்த டாக்டரும் சாகிற பேஷண்ட்டை உயிர் கொடுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. பட் தட் ஃபீலிங் தட் எஸ் நம்ம போனதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஆறுதல், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வரணும். தட் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் மை டீச்சர்ஸ். அதே தான் நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதே தான் ஐ எம் டீச்சிங் மை சில்ட்ரன் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ்.
அண்ட் தட்ஸ் இட். வேறு கைராசின்றது வேறு ஒன்றும் இல்லை. இது ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ பிஹேவ், ஹவு யூ ரியாக்ட், ஹவு யூ டாக் டு தம். ஓகே ஓகே டாக்டர், இந்த 5 நாளுமே வந்து நம்ம லங் கேன்சர் பற்றி, டிபி பற்றி, ஆஸ்துமா, சிஓபிடி, இன்ஃப்ளூயன்ஸா அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஃபைனலாக வந்து இதெல்லாம் ப்ரோன் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இது மட்டும் இல்லை, பொதுவாகவே பேஷண்ட்ஸுக்கு வந்து as I told you earlier, prevention is better than cure. Early diagnosis is better than late diagnosis. டாக்டர் கொடுக்குற மருந்து ஒழுங்காக சாப்பிட்ணும். முதல்ல டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்கணும். இல்லைன்னா அந்த டாக்டர்கிட்ட போகவே கூடாது. டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடாமல் இருந்தால், எனக்கு குணமாயிடுச்சு, டாக்டர் 10 நாளைக்கு சாப்பிட சொன்னார், நான் 2 நாளில் குணமாயிட்டேன், எதுக்கு இன்னும் 8 நாள் சாப்பிட்ணும்? கவுண்டரில் போய் மெடிக்கல் ஷாப்லேயே மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, எல்லாம் அதான் சொன்ன மாதிரி எல்லாம் தலைவலியும் ஒன்றும் இல்லை, எல்லாம் வயிற்று வலியும் ஒன்றும் இல்லை. தென் டாக்டரை குவாக்ஸ் சொல்கிறவங்க அதெல்லாம் நம்பக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 பேரை மீட் பண்ணோம், 10 பேர் 10 விதமாக சொல்லுவாங்க. எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு என்ன சரியை தோணுதோ அது பண்ணணும். அண்ட் ஐ வுட் டெஃபினெட்லி த லாஸ்ட் திங் ஐ வில் சே இஸ், என்னுடைய ஒரு ட்ரீம் என்னென்னா, இந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இந்தியாவில் திரும்பி வரணும். அந்த ஃபேமிலி டாக்டர் இஸ் த மேன், யாருக்கிட்ட போகணும், யாரை பார்க்கணுன்ற டிசைட் பண்ணுறது. அண்ட் தட் திங் இஃப் ஐ கேன் அச்சீவ், என்னால் ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த வாரம் முழுக்க வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்டர்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இந்த வாரம் முழுக்க நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல வர டிசீசஸ்லாம் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்டர்னலாக நிறைய விஷயங்கள் டாக்டர் சொன்னார். கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு துறை சார்ந்த மருத்துவரோட டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம்.